அந்த கதவை நீ சொல்ற, நான் வீட்டு கதவை சொல்கிறேன். பார்த்து விட்டு வருகிறேன். சீக்கிரமா அரமணியில் ஏதோ கூச்சல் குழப்பம் கேக்குதடா. என்னமா நீ சொல்ற பக்கமா சாமி என்னடா உங்க பொண்டாட்டி முக்குனு முக்குல முக்குல உங்க பொண்டாட்டி முக்குனு முக்குல என்னாச்சு? இவ்வளவு பெரிய விட்ட வந்து விழுந்திருக்குது. அதேதான் கேட்டாங்க. முதல்ல விட்ட வந்தது அப்புறம் குழந்தை வரும். சீக்கிரமாக பார்த்து வாடா. என்ன ஆயிட்டு தெரியவில்லையே. ஐயோ மருத்தாவதி குழந்தைச்சு குழந்தைச்சு குழந்தைச்சா? அம்மா மருத்துவச்சி பார்த்தீங்களா? இவங்க ரெண்டு பேரும் தான் பிரசவமானவங்க. என்ன குழந்தை? ஆண் குழந்தை. ஆண் குழந்தை வந்திருக்கா? ஆண் குழந்தை. வாங்க வாங்க. மருத்துவ கூலி வேணுமே வேணாமா? மருத்துவ கூலி வேணுமில்ல? 12 ஆண்டுகளுக்கு பிறகு தோடு முக்குத்தி கழுத்து கொடுத்து நாம தானே கொடுக்கணும் அவங்களுக்கு. நம்ம கையில 10 பைசால நீங்க போய் உட்காருங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளை இல்லாத வீட்டுக்கு பிள்ளை வந்து விட்டது. மைந்தன் இல்லாத வீட்டுக்கு மைந்தன் வந்து விட்டது. அதனாலே நீங்க மருத்துவச்சி பார்த்ததுனாலே மார்க்கெட்டிங் பிறப்பதனாலே நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் நீங்க வாழ வேண்டும். நீங்க பிரசவமாக்கு எங்கேயாவது போவீங்களா? போவோம்னு சொல்லிட்டு போங்க. தோடு முக்குத்தி கழுத்து கொடுத்துட்டு போ. சீக்கிரமாக அரமணியில் என் மனைவி அழைத்துக் கொண்டு வாடா. மகாராணி மகாராணி குழந்தை. ஆமா குழந்தை பிறந்துருச்சா? வாடா வாடா கண்ணு என் குஞ்சி பையன் அழகான பையன். என் சின்ன குஞ்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகு அழகாக குழந்தை பிறந்திருக்கிறது. அது ஆண்மகனாக பிறந்திருக்கிறான். என் பொண்ணு என் கண்ணு என் குஞ்சி கொஞ்சம் வாங்க. எங்கடா முத்த வைக்கிற? இப்படி வச்சிட்டு இருக்குது இல்ல அம்மா. அதனால கீழே வையே. குழந்தை இல்லாத வீட்டுக்கு குழந்தை வந்து விட்டது. மைந்தன் இல்லாத வீட்டுக்கு மைந்தன் வந்து விட்டது. இந்த திருக்கடையூரில் எத்தனையோ பேர்கள் நம்மை பார்த்து வரடி வரடி என்று வாய் கூசாமல் பேசினார்கள். ஆனா கடவுளுடைய அனுகிரகத்தால் அழகாக ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த மகனுக்கு பேர் வைக்க வேண்டும். வந்துச்சு. இவனுக்கு சிவனுடைய அனுகிரகத்தால் பிறந்திருக்கிறான். அதனாலே என்னுடைய பேரோ மருத்தாவதி, உங்களுடைய பேரோ மிருகண்டையர். அதனாலே நமது 2 பேர்களும் கலந்து வருவது போல ஒரு பேர் வைக்க வேண்டும். ஆமா, அதனாலே இவனுக்கு மருத்தாவதி மருத்தாவது மிருகண்டையர் 2 கலந்து பார்த்தால், அதாவது சிவபெருமானுடைய கிருபையாலே பிறந்தவர். சிவபெருமானுக்கு ஒரு வார்த்தையில நீலகண்டன் என்ற ஒரு பெயர். அதனாலே நம்முடைய மகனுக்கு இதோ மார்க்கண்டையன் என்று பெயர். சரி வையே மதியரமா போட்டா சார். அதனால நம்மளுடைய மகனுக்கோ மார்க்கண்டையன் என்று பெயர் வைக்கலாம். இவனை நாளொரு மேலே பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வாழ செய்து எந்த ஒரு குறை இல்லாம நம்ம வளர்த்து வாழ செய்து. ஆமா, ஒரு ஆண்டு காலம் ஆகிறது. அடுத்த பிறகு பேர் சுற்று விழா நடத்துவோம். அறிவிய சபையர்களே, இவ்விதமாகத்தானே மார்கண்டையன் என்று பெயர் சூட்டி அந்த மார்கண்டையனை நல்லபடியாக ஒரு பள்ளிச்சாலையில் வைத்து நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக அள்ளி செல்லமாக பாலூட்டி சீராட்டி பாங்குடன் வளர்த்து இப்பொழுது பாலகனாக இருந்த மார்கண்டையனானவர் இப்பொழுது 16 இருந்த பாலகனாக ஆகி இப்பொழுது மார்கண்டையனானவர் தர்பாருக்கு வருகிறார். மார்கண்டையன் வந்தால் மற்ற கதை